ஈவினிங் ஆனாலே நம்ம ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் தோணும். அப்படி பார்க்குறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா பழம் வந்து ரொம்பவே கனிஞ்சிருந்தது. இது நாளைக்கு வரைக்கும் வச்சா கெட்டு போயிருன்ட்டு பனானா பேன் கேக் பண்ணிடலான்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பனானா எடுத்திருக்கேன், 1 கப் வந்து ஆட்டா எடுத்திருக்கேன், கூடவே 4 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். வேணும்னா வெல்லம், ஒயிட் சுகர் எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் இன்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அதே கப் அளவு நான் வந்து பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முட்டை சேர்த்திக்கோங்க. நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வாசம் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம வந்து பேட்டராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தோசை மாவு பதத்தில் இருந்தாலே போதும், நம்மளுக்கு பேன்கேக் வந்து ரொம்ப நல்லாவே வரும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம ஒரு பேன் எடுத்து அதில் வந்து நம்ம வந்து கீயை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேன்கேக் பேட்டரை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நான் என்னோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான செய்கிற ரெசிபீஸ் மட்டும்தான் நான் போடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸ் கோயிங், இல்லை சீக்கிரமாக சமையல் முடிக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் என்னோட சேனல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா சாக்லேட் சிரப் அதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஈவினிங் தேவையில்லாமல் ஜங்க் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்தி ஸ்நாக்காக கொடுத்தா அவங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.